பவதாரனுடைய உடல் இலங்கையில் இருந்து சென்னைக்கு விமானத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் EL127 என்ற விமானத்தில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு ஸ்ரீநகரில் இருக்கின்ற இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரனுடைய உடலுக்கு பிரபலங்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அஞ்சலிக்கு பிறகு பவதாரனுடைய உடல் இன்றிரவு தேனிக்கு கொண்டு செல்லப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் இசையமைப்பாளர் பவதாரனுடைய மூத்த சகோதரர் கார்த்திக் ராஜா, நடிகர் சித்து சஞ்சு ஆகியோர் பவதாரனின் உடலை பெற்றுக் கொண்டனர். விமான நிலையத்தில் இருக்கின்ற விதிமுறைகள் ஃபாலோ என்ற சில ஃபார்மாலிட்டிஸை முடித்துக் கொண்டு இப்பொழுது அவர்கள் ஸ்ரீநகரில் இருக்கின்ற முருகேசன் தெருவில் அங்கிருக்கின்ற இளையராஜாவின் இல்லத்திலே பவதாரனின் உடலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இப்பொழுது அங்கே பார்க்கிற போது நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து குவிந்து வருகின்றனர். பாரதி ராஜா, பிரேம்ஜி அமரன், பழனி பாரதி என்று பிரபலங்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த இல்லத்திலே குழுமி இருக்கின்றனர். இந்த அஞ்சலிக்கு பிறகு பவதாரனுடைய உடல் இன்றிரவு தேனிக்கு கொண்டு செல்லப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் தேனி இளையராஜாவினுடைய சொந்த மாவட்டம், சொந்த ஊர் பண்ணைபுரம். தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற உத்தமபாளையம் வட்டத்தில் இருக்கின்ற பேரூராட்சி தான் பண்ணைபுரம். இந்த நிலையில் சொந்த ஊரில் பவதாரனின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று மாலை 5:30 மணிக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு இன்று இரவு தேனி மாவட்டத்திற்கு பவதாரணி உடல் எடுத்துச் செல்லப்படும் என்றும், அங்கே சொந்த ஊரான பண்ணைபுரத்தில் இறுதி சடங்கு நாளை நடைபெறும் என்றும், நல்லடக்கம் நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இரங்கல்களை திரையுலக பிரபலங்கள் தெரிவித்து வருகிறார்கள். மயிலிறகால் தமிழர் மனதை வருடியவர் பின்னணி பாடகர் பவதாரணி என்று இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சற்று முன்னே இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இப்பொழுது நிறைய பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஸ்ரீநகரில் இருக்கின்ற முருகேசன் தெருவில் பவதாரனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக குழுமி இருக்கின்றனர்.